ஸ்தேப்யதாயி சமய சகிருத்சங்கோ பூயாத் கரீயசி குண பிரசவசதீனாம் சொன்னாளாம். அதனால அவளுக்கு நன்னா குளிச்சு குளப்பாட்டி அவளோட 9 வேஷங்கள்ல கூடினாராம். 9 பெண்களை பெத்தெடுத்தார். கிளம்பி போறேன்னு சொன்னாராம் அவர். நேஹயத் கர்ம தர்மாய ந விராகாய கல்பதே ந தீர்த்த பத சேவாயை ஜீவன்னபி மிருதோ ஹி சஹ சாஹம் பகவதோ நூனம் வஞ்சித மாயயா திருடம் யத்வாம் விமுக்தமிதம் பிராப்ய ந முமுக்ஷேய பந்தனாத் சொன்னாராம். இப்படியாவது நான் கிளம்பி போறேன்னாராம். அப்போ அந்த தேவஹூதி சொன்னாளா, 9 பொண்ணு பிறந்துட்டா, பிள்ளை பிறக்கணும்னு ஆசை, நல்ல பிள்ளையா பிறக்கணும் நாளா. நேர பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணாளாம். பகவானே நான் பிள்ளையா பிறக்கிறேன்னு சொன்னாராம். ஞான விஜான யோகேன கர்மா முத்தரணாம் ஜட்டாஹ ஹிரண்யகேஷஹ பத்மாக்ஷஹ பத்மமுத்ரா பதாம்புஜஹ ஏஷமானவிதே கர்ப்பம் பிரவிஷ்டஹ கைட்டபாதனஹ அவித்யா சம்சய கிரந்தீம் சித்வாகாம் விசைரிஷ்யதி அயம் சித்தகணாதீஷஹ சாங்கியாச்சார்யே சுசம்மதஹ லோகே கபில இத்யாக்கியம் கந்தா தே கீர்த்திவர்தனஹ. அப்பேற்பட்ட குழந்தைக்கு தான் கபிலன்னு பேர். சஹஸ்ரநாமத்தை எங்க வருது? மகர்ஷி கபிலாச்சாரிய கிருதஜ்ஞ மேதினிபதிஹி. அப்பேற்பட்ட குழந்தை கபிலரா பிறந்துதான். கபிலர் பிறந்த உடனே கர்தமர் கிளம்பி போயிட்டாரா. அந்த பெண்கள் 9 பேரையும் அந்தந்த ரிஷிகளோட கல்யாணம் பண்ணிட்டு அவர் கிளம்பிட்டாரா. அந்த கர்தமர் கிளம்புறதுக்கு முன்னாடி பிள்ளை கிட்ட சரணாகதி பண்ணாராம். அப்பா பிள்ளை காலில் விழுந்து சொல்றார், நீதான் சர்வலோகேஸ்வரன், நான் உன் காலில் வந்து சரணாகதி பண்றேன்னாராம். அப்ப கபிலர் சொன்னாராம், நீ சத்தியத்தை தேடி போப்பா, உனக்கு நிச்சயமா மோட்சம் கிடைக்கும்னு கபிலர் பிள்ளை அப்பாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறார். இப்போ தேவஹூதியான தாய் வந்து கபிலர் கிட்ட வந்து கேட்டா, அப்பா உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளோட நமக்கு ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுது இல்லையா? அது எவ்வளோ பெரிய அட்டாச்மெண்ட். இப்போ வந்து ஏகாதசி அன்னைக்கு ஒன்றும் சாப்பிடப்படாது அப்படின்னு சொல்கிறா. இல்லை சாப்பிடாம நம்ம அப்படி ரோட்டில் நடந்து போகிறோம், இப்படி பீலமேட்டை ஓரமாக அந்த மெயின் ரோட்டில் போனோம்னு ரைட் திரும்பும்போது பகோடா நன்னா பொரிக்கிறான். அப்படியே வாசனையாக கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டு நன்னா அப்படியே பொறுப்பொருவரையும் பொரிக்கிறான். அப்படியே வாசனை வருது. ஏகாதசி தான், சாப்பிடல, முகர்றேன், விரதம் போயிடும். இப்போ பாருங்க, நம்மளா முகரணம்னு முகரல, பகோடா பண்ணவன் மேலேயும் தப்பு இல்லை. எது இதில் தப்பு பண்ணித்து? மூக்கு இல்லையா? அன்றைக்கி ஜலதோஷம் பிடிச்சிருந்தாலும் பெரிய பாக்கியம். அதனால் நமக்கு அது முகரவே முடியாது. எதுக்கு இது சொல்ல வந்தேன்? நமக்கு இடையூறாக இருப்பது 5 புலன்கள். அதனால தானே இந்த குரங்குகள் 3 வச்சு பார்க்கக்கூடாததை பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாததை கேட்கக்கூடாது, பேசக்கூடாததை பேசக்கூடாதுங்கிறா. ஏன்னா பல பேர்கிட்ட, என்ன நீங்கள் போய் இந்த வார்த்தையை சொல்லிட்டே, அது ஏன் கேட்குறேள், அது வாயில வந்துடுத்து சொல்கிறோம் இல்லையா? நம்ம கண்ட்ரோல்லையே இல்லாமல் வாயில் வந்துடுது இல்லையா? தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு, நாவினாலும் சுடுவது வடுவா இருக்கு, காதுல கேட்கறதும் ஈயத்தை காய்ச்சறா மாதிரி இருக்கு, கண்ணால பார்க்கறதும் மட்டமா இருக்கு, ருச்சிக்கிறதும் சுமாரா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் 5 புலன்கள். இந்த 5 புலன்களை அடக்கிறது எப்படின்னு தேவஹூதியான தாய் பிள்ளையான கபிலர்கிட்ட கேட்டதா நாராயணியத்துல பட்டதிரியில் எடுக்கிறார். மதிரிஹ குணசக்தா பந்த கிருத்தேஷ்வசக்தா त्वमृत कृत रूपं धे भक्ति योगस्तु सत्यो महद गुणमलभ्या भक्तिरेवत्र साध्या कपिल तनुरिति त्वं देवहूत्यै न्यगादिहि. கேட்டாராம் அந்த தேவஹூதி கபிலரை பார்த்து. அப்பதான் அவர் சொன்னாராம் சாங்கிய யோகத்தை. சங்கியான்னு சம்ஸ்கிருதத்தில் சொன்னா எண்ணிக்கை. எண்ணிக்கையை பற்றாசாக கொண்டு சொன்ன தர்மத்துக்கு சாங்கியம் அப்படின்னு பேர். பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், மகத்து, அகங்காரம், புருஷன் இத்தியாதிகளை கொண்ட 25 தத்துவங்களை கொண்டது அப்படின்னு அவர் எடுத்து சொல்றார். சொல்லிட்டு சொல்றார், அம்மா பகவானை பத்தி கேட்டுண்டே இரு, உனக்கு நிச்சயமா இதுல பற்றுதல் போய் பகவான் மீது பற்றுதல் வரும்னு சொன்னாராம். மம குணகண லீலா கர்ணனை கீர்த்தனாத்யைஹி மயி சுரசரித்யோக பிரக்ய சித்தானுவృத்திஹி பவதி பரமபக்திஹி சாஹி மிருத்யோர் விஜேத்ரி கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யை ஞகாதிஹி. இப்போ சொன்னாராம், ஸ்ரீமன் நாராயணன் கிட்ட காட்டக்கூடிய பக்தி ஒன்றுதான் நிலைச்சு இருக்கும்னா. இந்த சலச்சித்திரங்கள்லாம் பார்க்கும்போது மந்திரவாதிகள்னு சில பேர் இருப்பா. இந்த சூன்யம் வைக்கிறது, இன்னொருத்தருக்கு தீங்கு செய்யறது, அதெல்லாம் நீங்கள் இந்த சலச்சித்திரங்களில் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய படத்தை வச்சு யாரும் பண்ணதா நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீள்.
ஏன்னா சாஸ்திரமே பெருமாள் துஷ்ட மந்திரங்களுக்கு வசியமாக மாட்டார்னு சொல்றது. இந்த எலுமிச்சை பழத்தை வைக்கிறது, அவர் முடி எடுத்துன்னு வருது, இவ துண்டு எடுத்துன்னு வருது, இதெல்லாம் பகவானோடு நடக்காது. நம்ம வீட்டில் சுதர்சனாஷ்டகத்தை சொல்லிட்டு வந்தா எந்த விதமான பேயும் நம்மை அண்டாது. பேய்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோ. முதல்ல பல பேரை சொல்றாரு இல்லவே இல்லைங்கிறா, மனசு தான் காரணம்ங்கிறா. மனசோ பேயோ ஏதோ ஒன்று அண்டாது. சுதர்சனாஷ்டகத்தை சேவிச்சுட்டே இருந்தா பிரதிபட ஸ்ரேணி பீஷண வர குணஸ்தோம பூஷண ஜனி பயஸ்தான தாரண ஜகதவஸ்தான காரண நிகில துஷ்கர்ம கர்ஷன நிகம சத்தர்ம தர்ஷன ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷன ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷன. அப்பேற்பட்ட சக்கரத்தாழ்வார தியானம் பண்ணா ஒண்ணு வராது, பெருமாளை தியானம் பண்ணா ஒண்ணு வராது. பெருமாளே தான் சக்கரம். இதாயத்தம் ஜகச்சக்கரம் காலச்சக்கரம் ச சாஸ்வதம் பாதுவஸ்தத்பரம் சக்கரம் சக்கரரூபஸ்ய சக்கரிணஹாங்கிறா. அப்பேற்பட்ட பகவானை நினைச்சுட்டே இருந்தாராம் கபிலர். தாயான தேவஹூதி கிட்ட அஹ பகுல ஹிம்சா சஞ்சிதார்த்தே குடும்பம் பிரதிதின மனுஷ்புஷன் ஸ்ரீஜிதோ பாலலாலி விஷதி கிரகசக்தோ யாதனா மைய பக்தः கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யை ஞகாதிஹி. அம்மா பார்த்து சொல்றார், அம்மா ஒரு குழந்தை எப்படி வரும்னா அப்பாவின் அந்த தேஜஸ்லே ரேத்தஸ்லேருந்தும் அம்மாவுடைய முட்டையிலிருந்தும் ஒன்றாக கலந்து முதல்ல 5 நாட்கள் சிறு முட்டையாக இருக்கும். அதுவே 5 நாளுக்கு அப்புறம் 6வது நாள்லேருந்து 15வது நாள் வரைக்கும் பெரிய ஒரு பழமாக வளரும். அதுவே மாம்சபிண்டமாக வளரும். முதல் மாதத்தின் முடிவும் போது அந்த குழந்தைக்கு கர்ப்பத்தில் தலை வரும். 2வது மாதத்தின் முடிவில் கை காலும் மற்ற அங்கங்கள்லாம் வரும். 3வது மாதத்தின் முடிவில் நகங்கள்லாம் வரும், முடி வரும். அதே மாதிரி அதுக்கு எலும்பெல்லாம் வரும், மேலே துவச்சை ஸ்கின் வரும். அப்புறம் 4வது மாதத்தின் முடிவில் அதற்கு ரத்தம் வரும், அதே சமயத்தில் கொழுப்பு சத்து வரும். அடுத்தது 5வது மாதத்தின் முடிவில் அதற்கு பசியும் தாகமும் எடுக்கும். 6வது மாதத்தின் முடிவில் அதுவே வயிற்றில் கொஞ்சம் கவிழ்ந்து படுத்துக்கும். 7வது மாதத்தில் தான் அம்மா அந்த குழந்தை 2 கையும் கூப்பி பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணத்தை கர்ப்பத்துக்குள்ளேந்தே சேவிக்கும். அதனால 7வது மாசத்துல பொதுவாக சீமந்தனோத்சவம்னு பண்ணுவா. ஏன்னா அப்போ அந்த வீணை நாதத்தை கேட்டால் குழந்தைக்கு புரியுமா அப்படின்னு சொல்றா. அப்பேற்பட்ட அந்த இதெல்லாம் சொல்றாரு பாருங்க. நம்ம இப்போ மெடிக்கல் சயின்ஸ்ல படிக்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட முதல் மாசத்துல என்ன வருது, 2வது மாசத்துல என்ன வருதுன்னு சொல்றார். ஞானம் யதேததாத்மகமஸ்ஸதேவஸ்த்ரைலாகிகாம் ஸ்திரச்சரேஷ்வனுவர்த்திதாம்சஹ. கர்ப்பவதி கால, அதாவது கர்ப்பத்தை தரிக்கும் போதே அந்த தாய் பாகவதத்தை கேட்கணும்னு அர்த்தம். ஏன்னா அந்த குழந்தைக்கு அப்பவே ஞானம் பிறக்க ஆரம்பிச்சிடும். அப்பெல்லாம் விட்டுவிட்டு 60வது வயசுல அது வருமானு கேட்டால் வராது. அந்த கர்ப்ப காலத்தை கோட்டை விட்டுட்டோன்னா வராது. சுவாமி இப்போ இப்படி ஆயிடுத்து, இனிமேல் நம்ம கேட்டோமா இல்லையா தெரியல, கேட்டதுனால தான் இங்கே உட்காந்துருக்கேள், அது புரிஞ்சுக்குங்க. ஆனால் உங்கள் பெண்ணு நாட்டு பெண்ணெல்லாம் கேட்டாதான் அவ குழந்தை நாளைக்கு இன்னொருத்தர் சொல்லும்போது உட்காரும் இல்லையா. சாப்பாடு மாத்திரை கொடுத்தா மட்டும் குழந்தை வளரும்னு நினைக்காதீங்க. ஞானத்தை ஊட்டினாலும் வளரும். சாப்பாடை கொடுத்தா அது போகியா வளரும், ஞானத்தை ஊட்டினா அது யோகியா வளரும். அதனால நம்ம யோகியை கொடுக்குறோமா போகியை கொடுக்குறோங்காமா, அதில் தான் வித்தியாசம். ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்யேன் மதுசூதனஹ சாத்விகஹ சது விஜ்ஞேயஹ சவை மோக்ஷார்த்த சிந்தகஹ. அப்பேற்பட்ட குழந்தை பிறக்குமாம். 9 மாசம் 8 9 மாசம் கழிச்சு வெளியில வருமாம். வெளியில வரும்போது அழுதுண்டே வருமா. ஐயோ எனக்கு இன்னொரு ஜென்மம் வந்துடுத்தேன். நமக்கு ஒரே சந்தோஷம், குழந்தை அழுதுடுத்துன்னு ஒரே சந்தோஷம். அது அழுதுண்டே வருது, ஐயோ நான் இன்னொரு ஜென்மம் எடுத்துட்டேனே, இனிமேல் பகவான் கிட்ட நான் எப்போ போய் சேருவேன்னு வருது. அதனால அதனுடைய ஆங்கிள்லேருந்து யோசிச்சு பார்த்தா துக்கம், நம்ம ஆங்கிள்லேருந்து யோசிச்சு பார்த்தா சுகம். ஏன்னா நமக்கும் இன்னொரு ஜென்மம் தேவையில்லை, நம்ம கோஷ்டியில் இன்னொரு குழந்தையும் சேர்ந்துடுத்து வா அப்படின்னு நம்ம வரவேற்கிறோம். உடனே அப்பா வெளியில் உங்கள் ஒரு ஸ்வீட் கடை இருக்கே கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறார். அப்பா இந்த குழந்தை அழ ஆரம்பிச்சுடுத்து, அழுதா நமக்கு சந்தோஷம். இது எங்கேயாவது நடக்குமா? குழந்தை அழறதுன்னு இவர் சந்தோஷப்படுறார். காரணம் என்னென்னா அது நம்மளை போல துக்கம் படுறதுக்காக இந்த பூலோகத்தை பிறந்திருக்குன்னு அழறோம். ஆனால் அந்த குழந்தை அழறதான் பகவானை நான் கர்ப்ப காலத்தில் சேவிச்சுட்டு இருந்தேனே, அந்த தரிசனம் போய் அந்த ஞானம் போய் நான் இப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு பிறந்திருக்கேனேன்னு அழுதுதான். அப்பேற்பட்ட அந்த குழந்தை பிறந்ததுன்னார். தேவஹூதி கர்தம பிரஜாபதிக்கும் தேவஹூதிக்கும் பிறந்த பிள்ளையான கபிலர்கிட்டேந்து உபதேசத்தை கேட்ட தேவஹூதி பெருமாளை பற்றியே நினைச்சுண்டு துருவாஸ்மிருதியோடு நேர வைகுண்டம் சென்றதாக ஸ்ரீமத் பாகவதம் தெரிவிக்கிறது. அவருக்கு கபிலருக்கு எங்க சுவாமி கோவில்னா, இன்னைக்கும் நீங்க பெங்கால் மாநிலத்தில் கங்கா சாகர்னு ஒரு இடம், கங்கையான நதி சமுத்திரத்தோட சங்கமிக்கக்கூடிய இடம். அதுக்கு எப்படி போனோம்னா கல்கத்தாக்கு போயிட்டு கல்கத்தாலேருந்து 100 கிலோமீட்டர் கீழே போயிட்டு 100 கிலோமீட்டர்லேருந்து ஒரு மாட்டு வண்டியை வச்சுட்டு ஒரு 10 கிலோமீட்டர் போய் அங்கேருந்து ஒரு வண்டி எடுத்துட்டு நீங்கள் இன்னொரு கிராமத்துக்கு போய் அங்கேருந்து ஒரு சின்ன படகு எடுத்து அந்த தீவுக்கு போனால் கங்கை சமுத்திரத்தோட சேர்ற இடத்த பார்ப்பேன்.
சேர்ற இடத்துல ஒரு சின்ன கோவில் கபிலாசிரமம்னு அந்த இடத்துல இருக்கும். கபிலருடைய ஆசிரமம் அந்த இடத்துல இருக்கும். சுவாமி அந்த கபிலர் தான் இங்கே ஆசிரமம் கட்டினாரா? அது அவர் தான் கட்டினாரா இல்லாட்டா இப்போ இருக்கிற சிமெண்ட் கம்பெனி கட்டினாரெல்லாம் தெரியல. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கோவில் கபிலாச்சாரியருக்கு பிராச்சீனத்துலேருந்து அதுதான் இருக்குது. ஆச்சு. இப்போ தக்ஷ யஜ்ஞத்துக்கு வரப்போகிறோம். தக்ஷன் யார் அப்படின்னா தக்ஷ பிரஜாபதினு ஒருத்தர் தான். அந்த தக்ஷ பிரஜாபதியை பற்றி விதுரர் ஒரு கேள்வி கேட்கிறார். பவே ஷீலவதாம் சிரேஷ்டே தக்ஷோ दुहितृवत्सलः विद्वेषमकरोत्स्कस्मात् नादृत्यात्मजां सतीं कस्तं चरचरगुरुं निर्वैरं शान्तविग्रहम् आत्मारामं कथं द्वेष्टि जगतो दैवतौ महत्. சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அந்த தக்ஷன் அவனுக்கு எப்படி சிவபெருமான் மேல வெறுப்பு வந்தது. சிவன் தான் எல்லாருடைய ஃப்ரெண்ட்லியா இருக்காரு. ஏன்னா தக்ஷனுக்கும் சிவபெருமானுக்கும் ஆகவே ஆகாது. விதுரர் கேட்கிறார், சிவன் தான் எல்லாருடையும் ஃப்ரெண்ட்லியாச்சு, அவருக்கும் இந்த தக்ஷனுக்கும் என்னதான் சண்டை, ஏன் அவருக்கு அவர் மேல கோபம்? அதுக்கு அவர் சொல்றார் பதில். யாரு? உத்தவன் சொல்றார். உத்தவன் பதில் சொன்னதா இப்போ பரீட்சித்துக்கிட்ட சுகபிரம்மம் பதில் சொல்றார். என்னன்னு பதில் சொல்றார்? ஒரு வாட்டி பிரஜாபதிகள்லாம் சேர்ந்து ஒரு யஜ்ஞத்துக்கு கூட்டினாலாம். எல்லா தேவேந்திராள் எல்லா தேவாதிபதிகளும் வந்தாலாம். அங்க வரும்போது சிவனும் இருக்கார், பிரம்மாவும் இருக்கார், எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கா. சபைக்குள்ள தக்ஷன் நுழையறான். தக்ஷன் நுழைஞ்சவொடனே எல்லாரும் எழுந்து நிற்கிறா, பிரம்மா சிவனை தவிர. தக்ஷனை படைச்சது பிரம்மா, அதனால பிரம்மாவை பார்த்து ரெண்டு கையும் கூப்பறார் தக்ஷன். பக்கத்துல சிவபெருமான் கைய கூப்பல. உடனே அங்க கணங்கள்லாம் அந்த தக்ஷனோட சண்டை போடுறா. ஏன் நீ சிவனை பார்த்து கை கூப்பலேன்? அவர் சும்மா இருந்திருக்கிறார் இல்லையா? சிவன் நிந்தை பண்றார். यशाघ्नः निरपत्रपः मर्कटलोचनः अशुचये मानिने प्रेतावसेषु घोरेषु उन्मतवत् नग्नः व्युक्तकेशः चित्ताभस्म कृतस्नानः. உடம்பெல்லாம் சாம்பல் பூசின்னு இருக்கார். எப்ப பார்த்தாலும் ஸ்மசான பூமியில இருக்கார். முக்கண்ணா இருக்கார். அதே மாதிரி கோபப்படுறார் எல்லாத்துக்கும். கண்ணு விரூபாட்சனா இருக்கார். மர்க்கடலோச்சனன் ஒரு குரங்குக்கு இருப்பது போல் கண்ணோட இருக்கார். இப்படிலாம் கண்ணா பின்னான்னு சிவபெருமானை திட்டுறார். திட்டின உடனே அந்த இடத்துல இருந்து எல்லாரும் கிளம்பி போயிடுறா. அப்ப தக்ஷன் என்ன பண்றானாம், சொல்றானாம், என்ன நீங்க எல்லாருக்கும் இவர் அவமானப்படுத்திவிட்டு இப்ப சொல்ற நீங்கள்ல என்ன அவமானப்படுத்தினேள், அதனால நான் சொல்றேன், சிவனுக்கு எந்த யஜ்ஞத்திலேருந்து ஹவிசு கிடைக்காது. ஹவிசுனா என்னன்னா ஷேருன்னு அர்த்தம். இந்திரயஸ்வாஹா சொல்றோம் இல்லையா? இது யாருக்கு போகும்? இந்திரன் தானே. ஃபார்முலா படி இந்திரனுக்கு தானே போகணும். ஆனால் சுவாமி இந்திரனுக்கு போயிட்டா எங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். அவர் என்னன்னா, அவர் ரொம்ப அவர் மேலே எஃப்ஐஆர் இருக்கே. அகல்யா கிட்ட அபச்சாரப்பட்டு விட்டார். சகரன் பண்ண அஸ்வமேதத்துலேருந்து அஸ்வத்தை திருடின்னு வந்து விட்டார். சுவாமி எஃப்ஐஆர் இருக்கிறவர் மேலே எப்படி கொடுக்கறதுன்னா, நன்னா கவனிங்கோ. வேதத்தில் எங்கெல்லாம் அக்னயே ஸ்வாஹா வாயவே ஸ்வாஹா இந்திராய ஸ்வாஹா, இந்திரனுக்கு வாயுவுக்கு அக்னிக்கு அப்படின்னு சொல்லும்போது அக்னிக்கு போறதில்லை, வாயுக்கு போறதில்லை, இந்திரனுக்கு போறதில்லை. அக்னியை தன் பெயராக கொண்ட நாராயணனுக்கு போறது. வாயுவை தன் பெயராக கொண்ட நாராயணனுக்கு போறது. ருத்ரன்கிற பெயரை கொண்ட நாராயணனுக்கு போறது. வாயுவை தன் பெயராக கொண்ட அக்னியை தன் பெயராக கொண்ட நாராயணனுக்கு போறது. நீங்களா சொல்றீங்களா? இல்ல, வேதத்துக்கு வியாக்கியானம் பாஷ்யம் பண்ண பட்டபாஸ்கரர் போன்ற மகான்களே அப்படிதான் சொல்லியிருக்கா. அதனால இப்ப இந்திரன்னா இந்திரனுக்கு போறதுன்னு அர்த்தம் இல்லை, பெருமாளுக்கு தான் போறது. ஆனா சிவனுக்கு ஹவிசு போகாதுன்னு தக்ஷன் சாபம் கொடுத்துடுறான். அதுக்கு நந்திக்கு கோபம் வந்துடுது. என்ன? என்னுடைய ஈசனார் தோடுடைய செவியன் விடையேறியோர் துவெண் மதிசூடி காடுடைய சுடலைப்பொடி பூசி என் உள்ளம் கவர்கல்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்னேன் இருக்கக்கூடிய எங்கள் சிவபெருமானுக்கா கிடைக்காது ஆடி நின்றாய் அண்டம் ஏழும் கடந்து போல் மேலவையும் கூடி நின்றாய் குவிமென் முலை யாழையும் கொண்டுடனே பாடி நின்றாய் பழனத்தரசே அங்கொற்பான்மதியம் நர் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாய் குமிட்சிரிப்பும் பனித்த சடையும் பவழம் போல் மேனீர்பால் வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே நீங்கள் இனிய தமிழில் பாடி வைத்த பொன்னார் மேனியனான சிவபெருமானுக்கா கிடைக்காது. நந்தி திருப்பி சாபம் கொடுத்தார். அப்பா தக்ஷா, நீ சாபம் கொடுத்ததால் உன்னுடைய தலை போய் ஆட்டுத்தலை உனக்கு வந்துடும். அது இங்கே பாவம் ஆட கண்டுபிடிச்சாரோ தெரியல. புத்தயா பராபித்யாயின்யா விஸ்மிருதாத்மகதி பசு ஸ்திரீகாமஹா சோஸ்வதிராம் தக்ஷோ
பதஸ்தமுகோச்சிராது, பதஸ்தமுகா, உனக்கு வந்து ஆட்டின் தலை கிடைக்கும். அடுத்தது சொன்னார், யாரெல்லாம் இந்த கூட இருந்த தக்ஷனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கீங்களோ அவளுக்கெல்லாம் நீங்கள் ஏழையாக திரிவீர்கள், கையில ஒரு லவலேஷம் கூட தனம் இருக்காதுன்னு சொன்னாராம். சர்வபக்ஷா த்விஜாவிருத்தியை திருத வித்யா தபோவிரதாக வித்த தேகேந்திரியா ராமயாச்சகா விசரந்த்விஹ. தக்ஷன் சிவனுக்கு சாபம் கொடுத்தார், நந்தி தக்ஷனுக்கு சாபம் கொடுத்தார், நந்தி தக்ஷனோட இருந்தவாளுக்கு சாபம் கொடுத்தார், அந்த தக்ஷனோட இருந்தவாள்ல பிருகு மகரிஷி இவருக்கு சாபம் கொடுத்தார், நந்திக்கு சிவகணங்களுக்கு. ஏஷ ஏவஹி லோகானாம் சிவபந்தா சனாதனஹா எம் பூர்வே சானு சம்ஸ்துத்யத் பிரமாணம் ஜனார்தனஹா. நாராயணனுடைய பக்தர்கள் தான் சாத்வீகமான மார்க்கத்தை கடைபிடிப்பார்கள். இதே இந்த சிவபெருமானுடைய பக்தர்கள் எல்லோரும் ராஜச மார்க்கத்துக்கு போவார்கள்னு ஒரு சாபம். அதனாலதான் நீங்க வடக்குல வாரணாசி பக்கம் பார்த்தீங்கன்னா அகோரிகள்னு இருப்பா சிவபெருமானுடைய பக்தர்கள். நக்னாளா இருப்பா, முதல்ல ட்ரெஸ்ஸே இருக்காது, அடுத்தது உடம்பெல்லாம் பஸ்மம். எப்பேற்பட்ட பஸ்மம்னா ஒரு பிணம் எரிஞ்சுன்னு இருக்கும் ஸ்மசான பூமியில, அதுலேருந்து எடுத்துட்டு வந்து சாம்பலை பூசிப்பா. அடுத்தது பீடி பிடிப்பா, கையில ஒரு திரிசூலம் வச்சுட்டு அப்படியே பெரிய தாடியோட இருப்பா. இது அகோரிகள்னு பேர், அகோரி சன்னியாசிகள் சிவபக்தாள். ஏன்னா பிருகு சாபம் கொடுத்திருக்கார், சிவபெருமானுடைய பக்தர்களுக்கு இந்த மாதிரி ராஜச மார்க்கத்துல வழி வந்துரும். பவத் விரததரா ஏச்சதான் சமனுவ்ரதாக பாகண்டினஸ்தே பவந்து சச்சாத்ர பரிபந்தினஹ. சொன்னாலாம், இப்போ ஒரே சாபம், இவர் சாபம் கொடுக்கிறார், அவர் சாபம் கொடுக்கிறார், இவர் சாபம் கொடுக்கிறார், அவர் சாபம் கொடுக்கிறார். தக்ஷன் எல்லாரையும் கூட்டுன்னு தன் வீட்டுக்கு கிளம்பினார். வாஜபேயம்னு ஒரு யாகம் பண்ணார். அதனால்தான் வேதம் சொல்றது வாஜபேயே நஷ்டா ப்ருஹஸ்பதி சவேன யஜேத. அதனால வாஜபேயம்னு ஒரு யாகம் பண்ணார். யாரு வாஜபேயம்னு யாகம் பண்ணாலோ அவளுக்கெல்லாம் அந்த பெயர் தான் வாஜபேயி. அதனாலதான் அவருக்கு அட்டல் பிஹாரி வாஜ்பாய் அப்படின்னு பேர். வாஜபேயிலேருந்து வாஜ்பாய் ஆயிடுது. சதுர்வேதிகள் சாட்டர்ஜி, கங்காவில் உபாத்தியாயர்களாக இருந்தவர்கள் காங்கோபாத்தியாயர்கள், அவளுக்கு தான் காங்கூலி அப்படின்னு பேர் வந்துடுத்து. அதனால இந்த வாஜபேய யாகம் பண்ணாராம் தக்ஷன். எல்லாரையும் கூட்டார். யாரை கூப்பிடல? சிவபெருமான கூப்பிடல. சுவாமி இதெல்லாம் எங்களுக்கு நன்னாவே தெரியும், நாங்கள்லாம் படத்திலேயே பார்த்துருக்கோமே இது. அதனால அங்க அந்த தக்ஷனின் பெண் தாக்ஷாயணியாக இருந்த சதிதேவி சிவபெருமானுடைய பத்னி, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா. இப்போ அவ சொல்றா, எங்க அப்பா எல்லாருக்கும் பெரிய இன்விடேஷன் போட்டிருக்கார், உங்களை மட்டும் கூப்பிடாம விட்டுட்டார், நான் வேணா போயிட்டு ஏன்னு கேட்டுட்டு வரேன்னா. சிவபெருமான் சொன்னார், அப்படிலாம் போகப்படாதுமா. அப்பா ஒரு தர்மம் பேசுறா, எந்த இடத்துலயாவது ஸ்ரவண யஜ்யமோ பூர்ண யஜ்யமோ நடந்ததால் அழைப்பே பார்க்காமல் நாம் செல்ல வேண்டும். உபன்யாசம் நடக்கிறதுன்னு வச்சுக்கோ, நான் தெரிஞ்சவா 2 பேரை பார்க்குறேன், ஐயோ 2 நாளாக நடந்துட்டு இருக்கேன், ஐயோ யாருமே என்னை கூப்பிடலையே அப்படின்னு அவள் சொல்லப்படாது. அது இருக்குன்னு தெரிஞ்சுடுத்துனா அவளே வரணும். திஸ் இஸ் ஓப்பன் ஃபார் ஆல் அண்ட் வெல்கம் டு ஆல். அதனால அவ சொல்றா, நான் போய் கேட்டுட்டு வரேன்னு சொன்னாலாம். அநாஹுத அப்யபியந்தி சௌஹிருதம் பர்துர் குருஹோத்கிருதஸ்ச கேதனம். சிவபெருமான் சொன்னாரா, அம்மா வாசுதேவன மனசுல ஸ்ரீமன் நாராயணன மனசுல வச்சுட்டு இருக்கவாளுக்கு தான் பூர்ண ஞானம் இருக்கும், இவாளுக்கெல்லாம் இருக்காது சதீனாளாம். சத்வம் விசுத்தம் வசுதேவ சப்திதம் யதீயதே தத்ர புமான பவ்ருதः சத்வேச்ச தஸ்மின் பகவான் வாசுதேவோ ஹிருத்யோக்ஷஜோ மே நமசா விதீயதே. ஆனா அதையும் மீறிக்கொண்டு தாக்ஷாயணி சதிதேவி தக்ஷனின் யாகத்துக்கு போனாளாம். ஏன்பா இப்படி பண்றேன்னு கேட்டாராம், பதிலே சொல்லல. சிவபெருமான் அழைக்காமல் பண்ணலாம்னு கேட்டாளாம், பதிலே சொல்லல. உன்னுடைய யாகம் பூர்த்தி அடையாது பாருன்னு சொல்லிட்டு சதிதேவி யோகால ஒரு ஆசனத்துல அமர்ந்தாளாம். கால் கட்டவரல்லேருந்து அக்னி பிறந்ததாம். அக்னி அவளை எரிச்சுடுத்தான். சிவபெருமான் வந்து கோபத்துல என்ன பண்ணாராம், நேரத்தன் ஜட்டாமுடிய கீழே அவிழ்த்து போட்டாராம். அவிழ்த்து போட்ட அந்த முடியிலேருந்து என்ன வந்ததுன்னார், ஒரு அசுரன் பிறந்த, ஒரு அசுரன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கணம், வீரபத்ரன் பேர். அந்த வீரபத்ரன் பிறந்ததா பாகவதம் மேலோட்டமா சொல்றது. மகாபாரதத்துல ஆதி பர்வால சொல்லியிருக்கா அந்த வீரபத்ரன் எப்படி பிறந்தார்னு. வீரபத்ர இதி க்யாதோ ருத்ர கோபாத் வினிஸ்ருதः பத்ரகாளி இதி விக்யாதா தேவ்யாः கோபாத் வினிஸ்ருதா பிரேஷிதௌ தேவதேவேன யஜ்ஞாந்திக மகாந்திகௌ. யஜ்ஞத்தை அழிக்கணுங்கிறதுக்காக வீரபத்ரன் நேர கீழே கிளம்பி வந்தானாம். அந்த கீழே கிளம்பி வரும்போது சிவபெருமான் அங்க இப்பதான் சாந்தமானார், வீராசனத்தில் அமர்ந்தார். வீராசனம்னா என்னன்னார், நீங்க அவருடைய லெஃப்ட் காலை
தன்னுடைய ரைட் தை வலது தொடை மேல போட்டுண்டு ஞான முத்திரையோட தட்சிணாமூர்த்தியா இருக்காரு இல்லையா, வீராசனத்தில் சாந்தத்தோடு அமர்ந்தாராம். கீழே வந்தானாம் இந்த வீரபத்ரன். அப்பதான் ஆதிசங்கர பகவத் பாதாள் கொண்டாடுறார் பரமசிவனாருடைய அந்த சாந்த குணத்தை என்னன்னு சொல்ல ஆச்சரியமா இருக்காரே. குஹாயாம் கேஹே வா பகிரபி வனே வாத்ரிஷிகரே ஜலே வா வன்னோ வா வசது வசதே கிம் வத ஃபலம் சதா யஸ்வைவாந்தः கரணமபி சம்போ தவ பதே ஸ்திதம் சேத் யோகோசௌ சச்ச பரமயோகி சச்ச சுகி. அப்போ வந்தாராம் அந்த வீரபத்ரன் யஜ்ஞத்தை அழிக்கணும்னு வந்தாராம். அப்போ இருக்கிறவாள்லாம் சாந்தமா ஆகுங்கோன்னு கேட்ட உடனே இந்த தக்ஷனுக்கு எப்படியாவது புத்தியை கல்பிக்கணும்னு அந்த யஜ்ஞத்துக்குன்னு வச்ச ஒரு தூரமான யூபஸ்தம்பத்தில் கட்டின ஆட்டின் தலையை வெட்டி ஆட்டின் தலையை தக்ஷனுடைய உடம்புக்கு வச்சுட்டா. அடுத்தது இந்த பிருகு என்கின்றவருக்கு மீசை தாடி எல்லாம் போயிடுத்தான். இதெல்லாம் கேட்டால் ரொம்ப சிறு குழந்தை கதை கேட்குற மாதிரி இருக்கும். என்னென்ன இந்த ஆட்டின் தாடியையும் ஆட்டின் மீசையும் எடுத்து இந்த பிருகுக்கு வச்சுட்டாலாம். அதனால் பிருகுக்கு மட்டும் ஏற்கனவே இந்த பிருகுக்கு மீசை தாடி ஆட்டின் தாடி வந்தாச்சு. அடுத்தது பூஷன் அப்படிங்கிறவனுக்கு பல் உடஞ்சு போயிடுதான், வீரபத்ரன் உடைச்சுட்டார். இப்போ என்ன பண்ணுறது, அவர் எதை வச்சு கடிப்பார்? அதனால யார் யஜ்யம் பண்ணுறாளோ யஜ்யம் பண்ணுறவருடைய பல்ல வச்சுண்டு அவருக்கு போடுற ஹவிசை சாப்பிடுவாராம். ஆச்சா. அடுத்தது பகன், அவனுக்கு கண்ணை பறிச்சுட்டாராம் வீரபத்ரன். அதனால கண் எப்படி தெரியும்னார், மித்ரன்கிற தேவதையின் வாயிலாக கண் தெரியும்னார். அதனால தக்ஷ யஜ்யம் இப்படி ஆரம்பிச்சுது, முடிஞ்சுது. அவள்லாம் இப்போ சிவபெருமான ஸ்துதி பண்றா, பெருமாளை ஸ்துதி பண்றா. இதோட தக்ஷ யாகம் முடிஞ்சுது. அதனால வராக அவதாரம் பார்த்தோம், வராக பெருமான் வராக சரம ஸ்லோகத்தை வராக புராணத்துல சொன்னதை பார்த்தோம். தக்ஷ யஜ்யம் முதல்ல அமங்கலத்தோட ஆரம்பிச்சு மங்களகரமாய் தக்ஷன் தன்னுடைய தான் செய்த தவறை உணரும்படி வீரபத்ரன் மூலமாகவும் சிவபெருமான் மூலமாகவும் உணர்ந்து சிவபெருமானையும் அவருக்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய நாராயணையும் ஸ்துதி செய்தார் அப்படிங்கிறதை பார்த்தோம். இப்ப ரொம்ப ஆச்சரியமான சரித்திரத்துக்கு வர போறோம், துருவ சரித்திரம். இப்போ அந்த ஸ்வாயம்புவ மனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தான்னு சொன்னேன் இல்லையா, அதுல உத்தான பாதன் அப்படின்னு ஒருத்தன். இந்த உத்தான பாதன் எப்படி இருந்தார், உத்தான பாதனுக்கு 2 தொடைக்கு கீழே இருக்க வேண்டிய 2 கால் தோளுக்கு மேல இருக்குமா. சுவாமி நினைச்சே பார்க்க முடியல, என்னாலையும் நினைச்சு பார்க்க முடியல, அவர் அப்படிதான் இருந்ததா சொல்றது. உத்தான பாதன் கால் 2 தோளுக்கு மேல இருக்குமா. அவருக்கு என்ன 2 கல்யாணம், அதுல ஒன்றும் குறைச்சலே இல்லை. அதனால சுனீதி சுருச்சி அப்படின்னு பேர். அந்த சுனீதி ரொம்ப நல்லவள், தர்மம் தெரிஞ்சவள், நீதி தெரிஞ்சவள். ஆனா அவளை மதிக்கவே மாட்டான் இந்த அரசன். அந்த சுனீதிக்கும் இந்த ராஜாவான உத்தானபாதனுக்கும் பிறந்த குழந்தைக்கு துருவன் பேர். இப்ப இன்னொரு பத்னி இந்தா சுருச்சி. ருச்சினா என்ன, டேஸ்ட். எப்போவுமே தளிகை பண்ணும்போது 2 விஷயங்கள் முக்கியம். ஒன்றும் ஹைஜீனிக்காக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். இன்னொன்று ருச்சிகரமாக இருக்கணும். பொதுவாக அது இருந்தால் இது இருக்காது, இது இருந்தால் அது இருக்காது. இந்த பகவானுடைய சிருஷ்டியில் இந்த ரோடுலெல்லாம் ஒரு கடை வைக்கிறான். என்னென்னா அவன் என்ன குட்டி குட்டி குட்டியாக பூரியை பொறிச்சு ஆச்சரியமாக சுத்தமான ஆச்சாரப்பட்ட கையில் அந்த உடைச்சி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஜலத்தில் அதை முக்கி எடுத்து அவரை எங்கேந்தோ நடந்து சாப்பிட்றாரு. இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன். அந்த ஜலமும் பச்சை மாமலை போல் மேனி பச்சை பச்சையில் தான் இருக்கு. இப்போ இது ருச்சி ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம மாத்து குழந்தை ஒரு 20 ஷாட் வந்துடும், அடுத்த நாள் வைத்த வலியில துடிக்கும். ஏன்னா ருச்சி பிரமாதமா இருக்கு, ஆனா அதுல சுச்சி இல்லை, ஹைஜீன் இல்லை. இதே நம்ம தளிகை சுச்சியா இருக்கும், ருச்சியா இருக்குமா இல்லையான்னு தெரியல. குழந்தை சாப்பிட்றது என்னம்மா இப்படி பண்றீங்கிறதே உடம்புக்கு நல்லது அம்மா, உடம்புக்கு நல்லது, நாக்குக்கு நன்னா இல்லையம்மான்னு சொல்லும். அப்படின்னா சுச்சி வேற ருச்சி வேற. சுச்சியோடு இருந்தவள் சுனீதி, ருச்சியோடு இருந்தவள் சுருச்சி. அந்த உத்தானபாதனுக்கும் சுருச்சிக்கும் பிறந்த குழந்தைக்கு உத்தமன் அப்படின்னு பேர். இந்த சுருச்சியை கண்டா ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நேச்சுரலா சுருச்சியை பிடிக்கும் போது அந்த குழந்தை உத்தமனை கண்டா ரொம்ப பிடிக்கும். உத்தமன் ஒரு வாட்டி போய் நேர அப்பாவின் மடியில போய் உட்கார்ந்துதான் உத்தானபாத நிருபதேர் மனு நந்தனஸ்ய ஜாயா பபூவ சுருச்சிர் நிதமாத்மபீஷ்ட அன்யா சுனீதிரிதி பர்த்துரநாத்ருதா சா த்வாமேவ நித்யமதி மகதி சரணம் கதாபூத். அந்த குழந்தை
உத்தமன் அப்பாவுடைய ஒரு தொடையில போய் உட்காந்துண்டுது. உடனே அதனுடைய திருத்தாயாரா இருந்த சுருச்சி, வாடா அப்பா மடியில் உட்காந்துருக்கியா, ஐயோ என் செல்லக்குட்டி, இப்படிலாம் கொஞ்சரா.